மகா, இட்லி எல்லாம் வேக வச்சுட்டேன்டி. நீ போய் இட்லி பொடி மட்டும் பண்ணு. அதையாவது பண்ண தெரியும்ல? தெரியும் அத்த. சரி சரி போ. என்ன இவ போய் 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணா. வறுக்கிற வாசனையும் வரல, அரைக்கிற சத்தமும் கேட்கல. பசி வேற வயித்த கிள்ளுது. என்ன பண்றான்னு போய் பாப்போம். எங்க போனா அவ? கிச்சன்ல ஆளை காணோம், இட்லியையும் காணோம். மகா, அத்த மாடியில இருக்கேன், பொறுங்க வர்றேன். என்ன அத்த, உன்னை இட்லி பொடி தானே அரைக்க சொன்னேன். எதுக்கு இப்போ நீ மாடிக்கு போன? வெறும் இட்லியவாவது சாப்பிடலான்னு பார்த்தா இட்லியையும் காணோம். என்ன பட்டினி போடணும்னு நினைக்கிறியா? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. நீங்க தானே இட்லி பொடி அரைக்கணும்னு சொன்னீங்க. அதான் எல்லா இட்லியையும் எடுத்துட்டு போய் வெயில்ல காய வச்சிருக்கேன். காஞ்சதும் இட்லி பொடி அரைச்சு தர்றேன். அது வரைக்கும் பொறுமையா இருங்க. என்ன காஞ்சதும் அரைச்சு தரியா? எப்படி கூடவா இட்லி பொடி செய்வாங்க? அழகா இருக்கான்னு என் மகனுக்கு கட்டி வச்சு இப்ப அவஸ்தைப்படுறேன்.